தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா நிதி உதவி, அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து எந்த விதமான சப்போர்ட் தேவையோ அத்தனை உதவிகளையும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து ஊக்கப்படுத்தி வருகின்றார். விளையாட்டு போட்டிகளில் அது நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, ஜெயிச்சுட்டு வந்த உடனே நம்முடைய முதலமைச்சர்கள் சந்திச்சு அவங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமாக உடனடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து சாதனை படைக்கின்ற வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு, 3% ரிசர்வேஷன் அடிப்படையில் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அதிக அளவில் 3% ரிசர்வேஷன்ல ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ், அரசு பணிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து வருகின்றார். ஸ்டேட்கள்ல இல்லாத, முக்கியமா தமிழ்நாட்டுடைய வரலாற்றே இல்லாத அளவுக்கு சென்ற வருஷம் எங்களுடைய டார்கெட்